அனைவருக்கும் இனிய வணக்கம். இப்ப நம்ம பார்க்க போறது மேரி மை ஹஸ்பண்ட் சீரீஸோட 8வது எபிசோட். ஃபர்ஸ்ட் 7 எபிசோட்ஸோட லிங்க் எல்லாம் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம சேனல் பிளேலிஸ்ட் மேரி மை ஹஸ்பண்ட் தமிழ் எக்ஸ்பிளனேஷன்லயும் இருக்கு. அங்கேயும் நீங்க எல்லா எபிசோட்ஸையும் பார்க்கலாம். இப்ப அந்த முதல் நம்பர் கோடி எடுக்கணுங்கிறதுக்காக இந்த ஹஸ்பண்டுக்காரனை கூட்டிக்கிட்டு இந்த வில்லி பொண்ணு போகுது. அங்க போய் பார்த்தா அந்த பிளாகை யாரோ எடுத்திருப்பாங்க. இப்ப ஹீரோயினை காட்டுறாங்க. அவங்க ஃபுல்லா நனைஞ்சிட்டு இருப்பாங்க. ஏன்னா இவங்க தான் அந்த பிளாகை எடுத்திருப்பாங்க. சீனியர் கிட்டயும் அந்த புது ஃப்ரெண்டு கிட்டயும் சொல்றாங்க இந்த மாதிரி நான் பிளாக் எடுத்துட்டேன்னு. இதை கேட்டு அவங்க 2 பேரும் ரொம்ப ஹாப்பி ஆகுறாங்க. இப்ப ஹீரோயின் ஒண்ணு நினைக்கிறாங்க, இப்ப ஹீரோயினுக்கு வேன் கிடைக்க போகுதுன்னா அப்ப அந்த வில்லி பொண்ணுக்கு தான் அந்த டென்ட் கிடைக்க போகுது. அப்ப அந்த இடத்துக்கு அந்த ஹஸ்பண்ட்காரன் வருவான். ஸோ இவங்களுக்குள்ள ஏதாவது நடக்க வாய்ப்பு இருக்கு, இன்னைக்கு தான் அந்த நாள் அப்படின்னு ஹீரோயின் நினைக்கிறாங்க. இப்ப ஹீரோயின் மறுபடியும் காட்டுக்கே போறாங்க. ஏன்னா இன்னும் அந்த விளையாட்டு முடியற வரைக்கும் யாரும் காட்டை விட்டு வெளியே வரக்கூடாது. ஹீரோ கேக்குறாரு, இப்ப நீ முதல் நம்பர் கொடியை வச்சிருக்க, ஓகே, இத வில்லி பறிச்சிட மாட்டாளா உன்கிட்ட, ஏதாவது ஆயிடுமோ அப்படின்னு இவர் கேக்குறாரு. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, எனக்கு அதெல்லாம் தெரியல, ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், அவங்க 2 பேருக்குள்ள ஏதோ சம்திங் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா ஹஸ்பண்டுக்காரன் அவளுக்கு ஒரு நெக்லஸ் வாங்கி கொடுத்துருக்கான், அதை அவ கழுத்துல போட்டிருக்கா. எனக்கு கூட இதே மாதிரிதான் அவன் வாங்கி கொடுத்தான் என்ன கரெக்ட் பண்றதுக்காக. என்ன எனக்கு வாங்கி கொடுத்ததோட அவளுக்கு ரொம்ப பெருசா வாங்கி கொடுத்துருக்கான் அந்த வைரக்கல்ல வச்சு. அப்பனா என்ன, அதோட நான் கேவலமான ஆள் அவன் நினைச்சிருக்கான் அப்படின்னு இவங்க ஹீரோயின் சொல்றாங்க. இதை கேட்ட ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆகுது. இங்க அந்த வில்லிய காட்டுறாங்க. அது இன்னொரு பொண்ணு கையில ஒரு கொடிய பறிச்சிருது. ஆனா அது 4வது நம்பர் கொடி தான். ஐயையோ, இதை வச்சு என்ன பண்றது, யாரு அந்த நம்பர் 1 கொடி எடுத்திருப்பான்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கு. அப்பதான் இதுக்கு ஒரு தோணுது, இந்த மாதிரி தண்ணிக்குள்ள போற சாகசம்லாம் கண்டிப்பா இங்க ஹீரோயின் தவிர யாரும் பண்ணிருக்க மாட்டாங்க, அவ தான் வச்சிருப்பான்னு இது முடிவு பண்ணுது. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா கையில அந்த கொடியை வச்சுட்டு உட்காந்துருப்பாங்க. பின்னாடில இருந்து இது ஹீரோயின் பின்னாடி அவங்க பேர் கூட்டிருப்பாங்களா, அதை பிச்சுட்டா அவங்களுக்கு அந்த கொடி சொந்தமாயிடும். ஸோ இது பண்ணலான்னு வருது. ஆனா ஹீரோயின் சுதாரிச்சுட்டு நல்லா மண்டையை பிடிச்சி திருகுன்னு திருகிடுவாங்க, இதான் சாக்குன்னு. அப்புறம் சொல்றாங்க ஹீரோயின், நீ ஒன்னும் கோவப்படல, நீ பண்ண மாட்டேன்னு எனக்கு தெரியும், இதெல்லாம் என்ன விளையாட்டு தானே அப்படிங்கிறாங்க இவங்க. நீ என்கிட்ட பறிக்காம இருந்திருந்தா இந்த மாதிரி ஆயிருக்குமா விடு அப்படின்னு ஹீரோயின் சொல்றாங்க. அப்புறம் ஹீரோயின் அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. ஆனா அவங்களுக்கு மனசு கேட்கல, ஏன்னா ரொம்ப அடிச்சிருப்பாங்க, அதுக்கும் அடிபட்டு இருக்கும். சரி பார்க்க போலான்னு போவாங்க பாருங்க. இவ என்ன பண்ணுவானா அந்த இடத்துல இருக்க மாட்டா. திடீர்னு பின்னாடி ஹீரோயின் மண்டையை பிடிச்சி இழுத்து தள்ளி விட்டு அவங்க முதுகுல இருந்து அவங்க பேரை எடுத்துருவா. எடுத்துட்டு இவ கையில வச்சிருந்தாலும் அந்த 4வது நம்பர் கொடி அதை ஹீரோயினுக்கு போட்டுட்டு அந்த 1ஆம் நம்பர் கொடியை அவ வச்சுப்பா. எனக்கு தெரியும் நீ திரும்பி வருவேன்னு, ஏன்னா உனக்கு ரொம்ப இலகன மனசு, போ தோத்து போயிட்ட நீ அப்படி சொல்லிட்டு ரொம்ப சிரிக்குது இது சந்தோஷமா. இப்ப நைட் ஆகுது, அந்த கேம் முடியுது. அந்த புது ஃப்ரெண்ட் யாருப்பா அந்த நம்பர் 1 கொடியை வச்சிருக்கீங்க சொல்லுங்கப்பான்னு சொல்லி கேக்குறாங்க. பார்த்தா ஹீரோயின் தான் எழுந்திக்கிறாங்க. எப்படியோ ஹீரோயின் கிட்ட அந்த நம்பர் 1 கொடி போயிடுச்சு போல. அது எப்படின்னு இப்ப காட்டுறாங்க. அந்த வில்லி இவங்க கிட்ட இருந்து பறிச்சிருக்கோம்ல, அப்புறம் சொல்லும், உனக்கெல்லாம் டென்ட்டே போதும், எதுக்கு உனக்கெல்லாம் வேன், எனக்கு தான் வேன் இல்லாம வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு இது போயிருக்கும். அப்ப ஹீரோயின் காலை பிடிச்சி நிறுத்திருப்பாங்க. என்னது டென்ட் போதுமா, ஏன் எனக்கும் வேன்ல தூங்கணும்னு ஆசை இருக்காதான்னு சொல்லிட்டு அப்புறம் இவங்க 2 பேரும் பயங்கரமா சண்டை போட்டிருக்காங்க. அப்புறம் எப்படியோ ஹீரோயின் தான் அதை வாங்கியிருக்காங்க அந்த கொடியை. இப்ப ஹீரோயினுக்கு தான் அந்த வேன் போய் சேருது. இப்ப ஹீரோயின் கை கழுவிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துக்கு அந்த வில்லி பொண்ணு என்ன தோக்கடிச்சதுல அவ்வளவு ஹாப்பியா உனக்கு, என்னால எங்க வேணாலும் தூங்க முடியாது உனக்கு தெரியாதா அப்படின்னு இது கேக்குது. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, என்னாலேயும் தான், நானும் எங்க வேணாலும் படுத்து தூங்க முடியாது, எனக்குன்னு சில இடம் வேணுங்கிறாங்க ஹீரோயினும். அதுக்கு இது சொல்லுது, ஆனா எனக்கு ஏன் நீ எங்க வேணாலும் தூங்குவேன்னு தோணுது அப்படின்னு இது கேக்குது. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, எப்பவுமே நான் உனக்காக விட்டு கொடுத்துருக்கேன், ஆனா எனக்கு இன்னைக்கு வேணும், நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு இவங்க கிளம்புறாங்க. அப்ப இந்த வில்லி பொண்ணு தண்ணி எடுத்து அப்படியே இவங்க மேல அடிச்சிடுது. இந்த வில்லி பொண்ணு செம கோவமா கத்துது இப்ப ஹீரோயினை, என்ன நீ ரொம்ப ஓவரா பண்ற, இப்ப ரீசெண்டாவே என்ன உனக்கு பிடிக்காம போயிடுச்சா, என்னை விட்டு தள்ளி தள்ளி போற, எனக்கு எதுவுமே நீ செஞ்சு கொடுக்க மாட்டேங்கிற, எனக்கு எதுவுமே விட்டு கொடுக்க மாட்டேங்கிற, என்ன நீ இப்படி மாறிட்ட அப்படின்னு இது கேக்குது. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, ஆமா எனக்கு உன்னை பிடிக்காம போயிடுச்சு, இனிமே நான் உன் மூஞ்சில முழிக்கிறதா இல்லை, நீ என் மூஞ்சில முழிக்காத, நம்ம 2 பேரும் பேசிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிளம்பிடுறாங்க. அப்ப அந்த வில்லி பொண்ணு சொல்லுது, நீ தானே என்ன இப்படி பழக்கப்படுத்தி இருக்க, எனக்கு எல்லாமே விட்டு கொடுத்து நீ தானே பழக்க பண்ண, இப்ப நீ தனியா என்ன விட்டு போனா நான் என்ன பண்றது, நீ ரொம்ப மாறிட்ட, நீ பழைய மாதிரி மாறு அப்படி சொல்லிட்டு இது சொல்லுது. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, எனக்கு இனிமே நீ தேவை கிடையாது, நான் அந்த ஹஸ்பண்டுக்காரனை கல்யாணம் பண்ணிக்க போறேன், எனக்குன்னு ஒரு ஃபேமிலியை நான் உருவாக்கிக்க போறேன், நாங்க ரொம்ப சந்தோஷமா வாழ போறோம், எனக்கு இனிமே நீ தேவை கிடையாது அப்படி சொல்லிட்டு இவங்க கிளம்பிடுறாங்க. இப்ப ஹீரோயின் ஹீரோ கிட்ட போயிட்டு அப்படி அழுகுறாங்க, நான் அவகிட்ட கோமா நடந்துக்க ட்ரை பண்றேன், ஆனா ஒரு வாட்டி நான் தோத்து தான் போய்கிட்டு இருக்கேன், என்னால் அவகிட்ட அப்படி நடந்துக்கவே முடியல சொல்லிட்டு இவங்க ரொம்ப அழுறாங்க. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, நீ அவ்வளவு நல்லவளா இருக்க, உன்னால மத்தவங்களை காயப்படுத்த முடியல, அது எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் வீடுன்னு சொல்லிட்டு இவங்க சமாதானப்படுத்துறாங்க. இப்ப இந்த வில்லியை காட்டுறாங்க. அதுக்கு அவ்வளோ கோவமா இருக்கு. இப்ப ஹீரோயினை பழி வாங்கியே ஆகணுங்கிற ஒரு உணர்ச்சி அது மனசுல ரொம்ப பொங்கி போயிருச்சு.
இப்போ இந்த வில்லி பொண்ணு நினைக்குது, ஓஹோ மேடம் வந்து புதுசா ஃபேமிலி ஆரம்பிக்க போறீங்களா, அந்த ஹஸ்பண்டுக்காரங்கிட்ட இரு, அவனே உனக்கு இல்லாம நான் ஆக்குறேன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுது இது. இப்ப இந்த ஹஸ்பண்டுக்காரன் அந்த வில்லி பொண்ணு பேசுறாங்க. அந்த ஹஸ்பண்டுக்காரன் சொல்றான், என்ன நீ ரொம்ப குடிச்சிருக்கியா, ஒரு மாதிரி நீ முகமே சரியில்லையேங்கிறான். அதுக்கு வந்து அந்த வில்லி பொண்ணு சொல்லுது, ஆமா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு என் மனசு அப்படிங்கிற மாதிரி இது பேசிட்டு இருக்கு. ஒரு கட்டத்துல அந்த ஹஸ்பண்டுக்காரன் இந்த வில்லி பொண்ணு கிட்ட கேக்குறான், நம்ம 2 பேரும் ஒன்னா இருக்கலாமா, நீ என்ன சொல்ற அப்படிங்கிறான். அதுக்கு அந்த வில்லி பொண்ணு சொல்லுது, நான் அவளோட உயிர் தோழி, நீ அவளுக்கு ஹஸ்பண்ட் ஆக போறவன், நம்ம 2 பேரும் எப்படி இப்படி அப்படிங்கிற மாதிரி இது கேக்குது. அப்புறம் இதுங்க 2 பேரும் ஒரு மாதிரி சம்திங் பண்ணிக்கிட்டு இருக்குங்க. இதெல்லாம் ஹீரோயின் பாக்குறாங்க, அவங்க அப்படி அழுதுகிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ உங்க கண்ணை மறைச்சிட்டு திருப்பிறாரு. அப்புறம் ஹீரோ அவங்கள அந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு போயிடுறாரு. இவங்க அப்படி அழுகுறாங்க. என்ன இருந்தாலும் இவங்க 2 பேரும் தான் ஹீரோயின் வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஆளுங்களா இருந்திருப்பாங்க. அவர் வந்து இவங்க ஹஸ்பண்டா இருந்திருப்பாங்க, அந்த பொண்ணு வந்து சின்ன வயசுல இருந்து இவங்க கூட ஃப்ரெண்டா இருந்திருக்கும். ஆனா அப்படிப்பட்ட இவங்க 2 பேரும் ஏமாத்துறாங்க இவங்க கண்ணு முன்னாடியே மறுபடியும். அப்ப ஹீரோ ரொம்ப சமாதானப்படுத்துறாரு, வீடு நம்ம நினைச்சதுதான் நடந்திருக்கு, நம்மளும் இதானே நினைச்சோம், இப்பதான் விதி மாறப்போகுது இல்ல, நீ ஹாப்பியா இருக்கணும் இப்ப அப்படி சொல்லிட்டு ஹீரோ சமாதானப்படுத்துறாரு. ஹீரோயின் கை மேல ஹீரோ கை வச்சு சமாதானப்படுத்துவாரு. அதுக்கு ஹீரோயின் சொல்லுவாங்க, எங்க அப்பாவுக்கு அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு பாசமா நீங்க தான் இருக்கீங்க, உங்களோட பாசம் எனக்கு அப்படியே ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு ஹீரோயின் சொல்றாங்க. அப்படியே மறுநாள் விடியுது. ஹீரோயின் வந்து நல்லா தூங்கிட்டு வேன்ல இருந்து வெளியே வராங்க. அப்ப அந்த ஹஸ்பண்டுக்காரன் அங்க வரான், வந்துட்டு சொல்றான், என்ன நீ மட்டும் நல்லா ஜாலியா தூங்குனியா, நம்ம லவ்வர் பாவம் காஞ்ச பாயில படுத்து கிடக்குற அந்த குளிர்லாம் நீ கஷ்டமே படல தானே அப்படி சொல்லிட்டு ரொம்ப பேசுறான். சரி வா நம்ம 2 பேரும் சாப்பிட போலாம் சொல்லிட்டு கூப்பிடுறான். இவங்களுக்கே ஒன்றும் புரியல, என்ன நேற்று நைட்டு இதுங்க கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருந்துச்சுங்களே, இப்போ எதுக்கு நம்மள வந்து இவங்க கூப்பிட்றாங்கிற மாதிரி இவங்க பார்க்குறாங்க. பார்த்தா இந்த ஹஸ்பண்டுக்கார எல்லாமே பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு அந்த வில்லிக்கிட்ட சொல்லியிருப்பான், இங்கே பாரு நம்ம ஒன்றும் அவகிட்ட சொல்ல வேணாம் ஓகேவா, உண்மையை சொல்ல போனோம்னா நம்ம 2 பேரும் இப்படிலாம் இருந்தோங்கிறது அவளுக்கு தெரிஞ்சு அவளை மனசு கஷ்டப்படும், நீ அவள் ஃப்ரெண்டு தானே, நம்ம இதை ஒரு ஹாப்பியான மெமரியாக மட்டும் வச்சுப்போம் அவ்வளோதான் சொல்லிட்டு இவன் கிளம்பியிருப்பான். இவ்வளோ கேவலமான கேரக்டர் தான் இவன். இப்ப ஹீரோவும் பாக்குறாரு, இந்த ஹஸ்பண்டுக்காரன் ஹீரோயின் சுத்தி வந்துகிட்டே இருக்கிறான். என்ன நேற்று நைட் நம்ம நினைச்சபடி எல்லாம் நடக்கலையா, ஆனா இவங்க 2 பேரும் அப்படி இருந்தாங்களே என்ன ஆச்சுங்கிற மாதிரி இவங்களுக்கும் கன்ஃபியூஷனா இருக்கு. அந்த வில்லி பொண்ணு சுத்தம் அதுக்கு அப்படியே பிரஷர் உச்சி மண்டைக்கு ஏறுது, என்னது இது நம்ம நினைச்சது நடக்காம போயிடுச்சுங்கிற மாதிரி அதுக்கு அப்படி கோவம் வருது. இப்ப இந்த வில்லி பொண்ணு ஹீரோயின் கூட எடுத்த எல்லா போட்டோலையும் ஹீரோயின் மூஞ்ச மட்டும் அப்படியே கிறுக்கி விடுது. அதுக்கு அவ்வளோ கோவம் ஹீரோயின் மேல. இப்ப மறுநாள் ஆஃபீஸ் காட்டுறாங்க. இந்த ஹஸ்பண்டுக்காரனும் இந்த வில்லி பொண்ணு சேர்ந்து ஆஃபீஸ் விஷயமா ஒரு இடத்துக்கு போகணும். இதை பார்த்து அவன் நான் ஏன் போகணும், ஐயோ இவ கூட போகணுமா அப்படிங்கிற மாதிரி இவனுக்கு ஒரு மாதிரி ஆகுது. இந்த வெள்ளி பொண்ணு இப்ப ஹீரோயினுக்கு ஒரு மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுக்குது. அதுல அப்படி எழுதியிருக்கு ஹீரோயினுக்காக, சாரிடி, எப்பவுமே நீ எனக்கு விட்டு கொடுக்கறதுனால உனக்கும் அந்த விஷயம் தேவைங்கிறது என் மரபண்டைக்கு ஏறாமே போயிடுச்சு இத்தனை வருஷமா, இனிமே நான் உன்னை நல்லா பாத்துக்கிறேன், நான் இது நைட் பண்ணதுக்கெல்லாம் என்ன ரொம்ப மன்னிச்சிரு ஓகேவா, நான் உன்கிட்ட ரொம்ப தப்பா நடந்துக்கிட்டேன், இனிமே நான் அப்படி நடந்துக்க மாட்டேன், உன்னை ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அப்படி இப்படின்னு இது எழுதியிருக்கும். இதெல்லாம் படிச்சுட்டு ஹீரோயின் ஹீரோ கிட்ட சொல்றாங்க, நான் மட்டும் எதிர்காலத்துல இருந்து இப்ப வரலன்னு வச்சுக்கோங்களேன் நானே நம்பியிருப்பேன், அப்படி இது எழுதியிருக்கு அப்படின்னு ஹீரோயின் சொல்றாங்க. இப்ப இந்த வில்லியும் ஹஸ்பண்டுக்காரனும் வேலை விஷயமா ஒரு சூப்பர் மார்க்கெட் போயிருப்பாங்க. என்னன்னா இவங்க கம்பெனி உருவாக்குன ஒரு சாப்பாடு ஐட்டத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும், அதுதான் இவங்களோட வேலை. அந்த ஃப்ரீயா சாம்பிள்லாம் கொடுப்பாங்கள சாப்பிட்டு பார்க்கறதுக்கு, அந்த ஈவெண்ட் தான் இது. அப்ப இந்த ஹஸ்பண்டுக்காரனை ஒரு மாதிரி இம்ப்ரெஸ் பண்ணணும், ஒரு மாதிரி கவரணுங்கிற மாதிரியே இந்த வில்லி பொண்ணு பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் பார்த்து அவனாலே கண்ட்ரோல் பண்ணிக்கவே முடியாது. இங்க ஆபீஸ்ல அந்த சீனியர் இருக்காங்களா, அவங்க வந்து இவர்கிட்ட சொல்றாங்க, என்னை நம்பி இந்த ப்ராஜெக்டை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி, நீங்க தெரியாம கொடுத்துட்டீங்களா என்னன்னு தெரியல, ஆனா கண்டிப்பா நான் இந்த ப்ராஜெக்ட் நல்ல விதமா பண்ணுவேன் அப்படின்னு இவங்க சொல்றாங்க. அதுக்கு அந்த HR சொல்றாரு, நீ நல்லா தான் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும், நீ எனக்கு தேங்க்யூ சொல்லலாம் அவசியம் கிடையாது சொல்லிட்டு அவர் போயிடுவாரு. இங்க இந்த வில்லியும் ஹஸ்பண்டுக்காரனும் காட்டுறாங்க, அதுங்க ஆளே இல்லாத ஒரு இருட்டு ரூமா ஓரம் ஒதுங்கிருதுங்க. அப்புறம் இந்த ஹஸ்பண்டுக்காரர் அப்படியே இந்த வில்லி கிட்ட வரும்போது அவ சொல்றா, நில்லு, நம்ம 2 பேரும் கதை என்ன அப்படின்னு கேட்குறா. என்ன நம்ம 2 பேருக்கு என்னன்னு இந்த ஹஸ்பண்டுக்காரர் சொல்றான். நீ இப்படி வருவ அப்புறமாட்டி இல்லை இதெல்லாம் மறந்துன்னு சொல்லுவேன், நான் என்ன உனக்கு லூஸா அப்படின்னு இந்த வில்லி பொண்ணு கேட்கும். என்னை வச்சு என்ன நீ விளையாடுறியா அப்படின்னு கேட்கும். அப்ப கரெக்டா இந்த ஹஸ்பண்டுக்காரனுக்கு கால் வரும். என்னன்னா இங்க ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடும் அந்த சூப்பர் மார்க்கெட்ல. அந்த சூப்பர் மார்க்கெட்ல இவங்க ஃப்ரீயா சாம்பிள் கொடுத்துட்டு இருப்பாங்கல்ல, அதை சாப்பிட்ட ஒருத்தருக்கு ரொம்ப உடம்பு சரியாம போயிருக்கும். என்னன்னா அவருக்கு அந்த சாப்பாடு அலர்ஜி, அதுல வந்து வேர்க்கடலை சேர்த்திருப்பாங்க, அவருக்கு வேர்க்கடலை அலர்ஜி இருந்திருக்கும். ஆனா இந்த சாப்பாடுல இந்த பொருள்லாம் இருக்கு, அலர்ஜி இருக்கவங்க இதெல்லாம் சாப்பிட வேணாங்கிற மாதிரி எந்த ஒரு பேனரும் அவங்க வைக்கலாங்க. ஏன்னா இதுங்க 2 பேரும் வேலை பார்த்தா தானே, வேலை பார்க்கற வேண்டிய இடத்துல வேற ஏதோ பார்த்தா இப்படிதான் நடக்கும். அப்புறம் இந்த வில்லியும் அந்த ஹஸ்பண்டுக்காரனும் அந்த வயசான ஆளை போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கறாங்க. அந்த தாத்தாவோட ஒய்ஃப் அப்படி திட்டுறாங்க, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்களாம், என்ன வேலை பார்க்கும் போது என்ன பண்ணீங்க நீங்க,
இது அலர்ஜி இல்லைன்னு சொல்லி போர்டு கூட வைக்க முடியாது அவங்கனால அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா திட்டுறாங்க. அந்த ஹஸ்பண்டுக்காரன் எல்லாத்துக்கும் மன்னிச்சுக்கோங்க சொல்லிட்டு ரொம்ப மன்னிப்பு கேட்குறான். அப்புறம் அந்த தாத்தா சொல்றாரு சரி போப்பான்னு சொல்லி அமுச்சு விட்டுறாரு. இப்போ இந்த ஹஸ்பண்டுக்காரன் அவன் சொந்த காசுல தான் அந்த ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருப்பான். ஏன்னா கம்பெனிக்கு சொல்லலை. ஏன்னா கம்பெனிக்கு சொன்னால் இவங்க 2 பேரும் வேலையை விட்டே தூக்கிடுவாங்க. அதனால இவன் அப்படியே சைலண்டாக இவனே இந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டான். இப்போ ஹஸ்பண்டுக்காரன் ஹீரோயின் கிட்ட ரொம்ப கதறிட்டு இருக்கான். ஏன்னா இவன் இப்போ மறுபடியும் கடன்லாம் வாங்கி ஒரு ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணியிருப்பான், அதுவும் ஊற்றிருக்கும். அழுவுறான் ஹீரோயின் கிட்ட, ஐயோ இந்த வாட்டி சுத்தமாக போச்சே, நான் வட்டிக்காரங்க கிட்டலாம் கடன் வாங்கி போட்டதாச்சு அப்படிங்கிறான். இப்போ ஹீரோயின் கால் வருமா, அவங்க அதான் சாக்குன்னு வெளியே வந்துருவாங்க. இப்போ இந்த ஹஸ்பண்டுக்காரன் இந்த வில்லி பொண்ணு கிட்ட போய் பேசுறான். இங்கே பாரு, நம்ம 2 பேரும் இனிமேல் இதெல்லாம் விட்டுருலாம், ஓகேவா? நான் உன்னை எப்படி இருந்தாலும் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. நான் இப்போ ரொம்ப பெரிய கடனில் இருக்கேன். நான் இப்போ ஹீரோயினை கல்யாணம் பண்ணிக்கிட்டா தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா அவகிட்ட தான் நிறைய காசு இருக்குது. என்கிட்ட கொஞ்சம் டைம் இருந்திருந்தா நம்ம கல்யாணம் பண்ணியிருக்கலாம், என்ன பண்ணுறது? ஆனால் நீ இதெல்லாம் ஹீரோயின் கிட்ட சொல்லிடாத என்ன அப்படிங்கிறான். அதுக்கு அந்த விழிப்புன்னு சொல்லுது, நான் அதெல்லாம் சொல்ல மாட்டேன், நீங்கள் நல்லா வாழுங்கிற மாதிரி சொல்லுது. இப்போ ஹீரோயின் கூட இந்த ஹஸ்பண்டுக்காரன் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்போ இந்த ஹஸ்பண்டுக்காரன் சொல்கிறான், எனக்கு வேறு வழியே இல்லை, நான் சாக தான் வேணும், எனக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி விட்டு போட்டுட்டு இருக்கான். பழைய ஹீரோயினாக இருந்தால் இவன் விட்டுக்கெல்லாம் சாஞ்சிருப்பாங்க, இவங்களுக்கு தான் எல்லாம் தெரியுமில்ல. இந்த ஹஸ்பண்டுக்காரன் அப்படியே நைஸாக விட்டு போடுறான். நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினச்சேன், ஆனால் இப்போ கூட ஒன்றும் கெட்டு போகல, நான் சீக்கிரமாக மீண்டு வந்துடுவேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து நல்ல ஃப்யூச்சரை உருவாக்கலாம், நம்ம 2 பேரும் ஒன்றா சேர்ந்து ஒரு குடும்பமாக ஆகலாம் அப்படின்னு இவன் நைஸாக விட்டு போடுறான். ஏன்னா ஹீரோயினுக்கு குடும்பம் தான் ரொம்ப முக்கியமாக இருந்திருக்கும். இதெல்லாம் இந்த ஹஸ்பண்டுக்காரனுக்கு நல்லா தெரியும். குடும்பம்னு சொன்னால் இவன் கண்டிப்பாக ஓகே சொல்லுவான்னு நினச்சிட்டு இருப்பான். ஆனால் ஹீரோயின் யாராச்சு, அவங்களுக்கு எல்லாம் தெரியும்ல. ஹீரோயின் வந்து, அட பாவி, பிச்சைக்காரன் ஆகிட்டு உன் கூட சேர்ந்து மிளகா அரைக்கணுங்கிறதுக்காக என்னையும் வந்து இதில் இழுத்து விட பார்க்குறேன், அதுக்கு பேர் வந்து கல்யாணம் வேறையா உனக்கு அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இவங்க எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. இப்போ ஹீரோயின் இது எல்லாத்தையும் ஹீரோ கிட்ட சொல்லிட்டு நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்போ இவங்க ஒரு பூனையை வளர்ப்பாங்க தெரியுமா, காலேஜ் டைமில் அந்த இடத்துக்கு வராங்க. அங்கே சொல்கிறாங்க, இங்கே தான் ஒரு பூனையை வளர்த்துட்டு இருந்தேன் நான் காலேஜ் படிக்கிறச்ச, இப்போ அந்த பூனை எங்கே இருக்கோ என்னன்னு தெரியல, அது யாரு கூடயும் ஒன்றே சேராது, அது ஒரு மாதிரி ரொம்ப ஆட்டிடியூடாக இருக்கும் அந்த பூனை, அது எங்கே போச்சுனே தெரியலங்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, அந்த பூனை வந்து வேற எங்கேயும் இல்லை, என்கிட்ட தான் இருக்குது, அது ஒரு டைம் கார் முன்னாடி போய் செத்து போக போச்சு, நான் தான் அதை காப்பாற்றி நானே வளர்க்க ஆரம்பிச்சிட்டேன் அதை அப்படி சொல்கிறாரு. இப்போ ஹீரோயினை அவர் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அந்த பூனையை காட்டுறாரு. ஹீரோயின் அந்த பூனையை பார்த்து ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆகிடுவாங்க. அப்படியே ஹீரோயின் பேசும்போது ஹீரோயின் சொல்லுவாங்க, உங்களுக்கு ஒன்று தெரியுமா, அவன் என்கிட்ட எப்படி தெரியுமா ப்ரொப்போஸ் பண்ணான், இருக்கிறதுலே கேவலமான முறையில் 4 வீங்கின பலூனை ஒட்ட வச்சுக்கிட்டு ஒரு இத்து போன பிரெட்டில் சும்மா ஒரு ஜாமை தடவிட்டு என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்டதில் கூட ஸ்பெல்லிங் மிஸ்டேக் 1000 இருக்கும், அதை அடிச்சு வேற எழுதியிருப்பான். இவ்வளோ கேவலமான ஒரு இதில் தான் என்கிட்ட அவன் ப்ரொப்போஸ் பண்ணான். ஆனால் அப்போ நான் ரொம்ப முட்டாளாக, நம்மளுக்கு குடும்பம் தான் முக்கியம், இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது சொல்லிட்டு நான் அதை ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு இதெல்லாம் ஹீரோயினுக்கு வந்து ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அதுவும் என் பர்த்டே அப்போ அவன் கேட்டான், என்கிட்ட கல்யாணம் பண்ணிக்கிறியா, இவ்வளோ ஒரு கேவலமான பர்த்டேவா அது இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் சொல்கிறாங்க, ஐயோ என் பர்த்டே வேற வரப்போகுது, கண்டிப்பாக அதே டைமில் போன டைம் பண்ண மாதிரியே தான் பண்ணுவான், நீங்கள் வேணால் பாருங்களேங்கிற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தா வானத்தில் அவ்வளோ அழகாக பட்டாசுலாம் கொளுத்தி அந்த எல்இடிலாம் வச்சு அழகாக செட் பண்ணி அவ்வளோ அழகாக ஹீரோயினுக்கு வானவேடிக்கையே காட்டுறாங்க. ஹீரோயின் இதெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷமா ஆகுறாங்க. அப்போ பார்த்தா அந்த இடத்துக்கு அந்த ஹஸ்பண்டுக்காரன் வந்து மோதிரம் கொடுத்து முட்டி போடுறான், என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்குறான். ஹீரோயினும் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சைடில் பார்த்தா ஹீரோ, அந்த புது ஃப்ரெண்டு, சீனியரு, அந்த வில்லி 4 பேர் நின்றுட்டு இருப்பாங்க. இந்த ஹஸ்பண்டுக்காரன் ஹீரோயினுக்கு மோதிரம் போட்டு விடுறான். ஹீரோவும் இதெல்லாம் பார்த்துட்டே நின்றுட்டு இருக்காரு. ஹீரோ நினைக்கிறாரு, நான் உனக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறாரு. இந்த வில்லிப்பு நினைக்குது, ஓஹோ நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறீங்களோ, எப்படி அது நடக்குதுன்னு நானும் பார்க்கறேன்னு நினைக்குது. இந்த ஹஸ்பண்டுக்காரன், ஐயோ நம்ம வேற கவரினை வந்து டைமண்ட் வாங்கி சொல்லி வச்சிருக்கோமே, இதை கண்டுபிடிச்சிருவாள் அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு ஒரு திங்கிங். அப்படியே இந்த எபிசோட் இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே கொஞ்சம் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த எபிசோட் நம்ம சேனலில் சீக்கிரம் வந்துடும். அதெல்லாம் உங்களுக்கு உடனே உங்கள் ஃபோனுக்கு வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபோன்லேயும் யூடியூப் நோட்டிஃபிகேஷன்ஸை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, பை.